எல்லாருக்கும் வணக்கம். சென்னை ஐயப்பந்தாங்கல்லேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன். இங்கே நம்ம முன்னாடியே வந்து இந்த ப்ராஜெக்ட் சைட்டில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். வானவியல் அற்புதங்கள் யூடியூபர் மிஸ்டர் ஹரி அவருடைய வீடு இங்கே நீங்கள் பார்க்கலாம். பூமியிலேருந்து உயர்ந்து மேலே வந்துட்டுருக்கு. இங்கே பேஸ்மெண்ட் ஹைட்டு வந்து ஆல்மோஸ்ட் 6 அடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நமக்கு இதில் பிரிக் ஒர்க்கு லிண்டல் லெவல் வரைக்கும் வந்து அடுத்து ரூஃப் லெவலுக்காக ரெடி ஆகிட்டு இருக்க பில்டிங்கு. சின்ன சின்ன விஷயங்கள் இங்கே என்னென்ன பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த பிரிக் ஒர்க்கை நம்ம பார்த்துருந்தோம். அது ஆல்மோஸ்ட் வந்து அந்த 6 அடி ஹைட்டில் அந்த பிரிக் ஒர்க் ரைஸான வீடியோவில் நம்ம பார்த்தோம். அதில் உள்பக்கமாக அந்த அவுட்ரு பெரிஃபெரி மட்டும், சுற்றுப்புற சுவர் மட்டும் உள்பக்கமாக வந்து பூசணும் அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அது மாதிரி அதை உள்ளே பூசிட்டு வெளிப்புறமாகவும் இதை பூசிட்டு உள்ளே வந்து நம்ம இந்த மண் ஃபில்லப் பண்ணியிருக்கோம். ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பிரிக் ஒர்க் இவ்வளோ உயரமாக வந்திருக்கு. இந்த உயரம் வந்து பார்க்கும்போது நமக்கு இந்த கிரவுண்டு லெவலில் இருந்து 6 அடி உயரம் இருக்குது. ஆனால் ரோடு லெவலோடு கம்பேர் பண்ணும்போது இந்த மனை கொஞ்சம் இறக்கமாக இருக்கிறதுனால இப்படி பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக உயரமாக தெரியுது. பட் நமக்கு மனை எந்த இடத்துல அந்த லெவல் அமைஞ்சிருக்கோ அதுலேருந்து தான் நம்ம வீடை கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் அந்த வீடுடைய தரை மட்டம் அப்படிங்கிறது அட்ஜசன்ட் ரோடு, நம்ம மனைக்கு முன்னாடி இருக்கிற ரோடுலேருந்து தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஃபைன். இப்போ இந்த 6 அடி உயரம் எப்படி நம்ம ரீச் பண்ண போகிறோம், அதுக்கான படி எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். இந்த வீடோட என்ட்ரி பாயிண்ட்டு இங்கே தரையில் இருந்து நம்ம வீடு லெவல் வர்றதுக்கும் அந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து அடுத்த லெவல் போகிறதுக்குமான அமைப்புகள் எல்லாமே இந்த ஒரு புறமாக அமைஞ்சிருக்கு. இந்த படி பார்க்குறோம், நமக்கு நீட்டாக வந்திருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு லெவல் ரீச் ஆகி இதுக்கு மேலே ஒரு 3 ஸ்டெப்பில் வந்து வீடு போகிறதுக்கான அமைப்பு உருவாக்கியிருக்கோம். அடுத்த லெவலுக்கான படிக்கட்டையும் நம்ம இங்கே அமைச்சிருக்கோம். இந்த படிக்கட்டை அமைக்கும்போது நம்ம எப்போவுமே சொல்கிற ஒரு ஃபேக்டர், இந்த ஸ்லோப் அடிக்கும்போது சைடில் அந்த சுவரில் மார்க் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் அப்படின்றது நம்ம எப்போவுமே வலியுறுத்துறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கேயும் அதை பண்ணியிருக்கோம். அந்த 2 கோடுகள் வந்து காங்க்ரீட் வர்ற இடத்தையும் அதுக்கு மேலே வந்து படிகள் அமையக்கூடியதையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதுக்காக சென்ட்ரிங் அடித்து நம்ம காங்கிரீட் போட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் படி அமையும். அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நம்ம நிற்கிற இந்த இடம் வந்து நமக்கு இந்த தரை லெவல்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 அடி உயரத்தில் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா நம்ம 6 அடி உயரமாக இருக்கிறதுனால இங்கே வந்து நம்ம இந்த தரையில் வெறுமனே பிசிசி மட்டும் பத்தாது. நம்ம வந்து காங்க்ரீட், ஆர்சிசி காங்க்ரீட், கம்பி கட்டி காங்க்ரீட் போடணும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் டைம் வலியுறுத்தணும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த டவல்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இதை நம்ம இந்த பீம் டாப் லெவலில் கனெக்டிங் பீம் போட்டு காலம் ரைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா இப்போ இது பண்ணும்போதே நம்ம இதுக்கெலாம் தண்ணிலாம் அடித்து இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணி பட்டு இந்த மண் நல்லா இன்னும் இறுகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன தான் ஆர்சிசிஸில் போட்டாலும் இங்கே கட்டாயமாக லாரியில் தண்ணி வாங்கி நல்லா ஃப்ளட் பண்ணி இந்த சாயில் நல்லா செட்டில் ஆகிறத நம்ம உறுதி பண்ணணும். ரொம்ப அடிப்படையான விஷயம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், வேறு வழி இல்லை, அது சொல்லி ஆகணுங்கிற நல்லா சொல்கிறேன். ஃபைன். இப்போ நம்ம இங்கே ஆர்சிசி போடுறதா இருந்தாலும் இந்த கம்பி கட்டி காங்கிரீட் போடுறதா இருந்தாலும் அதுக்கு கீழ்ப்புறம் அந்த மண்ணில் டைரெக்டாக நம்ம போட முடியாது. அதனால கட்டாயமாக நம்ம அந்த 1.5 ஜல்லி காங்கிரீட் பிசிசின்னு சொல்கிற பிளைன் சிமெண்ட் காங்கிரீட் 40 mm ஜல்லியில் பண்ணுறோம். அதை ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம இந்த கம்பி கட்டி காங்கிரீட் போட போகிறோம். இது போட்டுட்டோம் அப்படின்னா டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் வந்து நம்ம இந்த செட்டில் ஆகிற பிரச்சனையில் இருந்து நாம் முழுக்க வெளிவந்துடலாம். அதில் எந்த இஷ்யூவும் வராது. தென் இங்கே வந்து இந்த லாஃப்ட்டு ப்ளஸ் வந்து சன்ஷேடு அப்புறம் த்ரூ லிண்டல் இது எல்லாத்துக்குமான ஆக்டிவிட்டி இப்போ ப்ரொசீட் ஆகிட்டுருக்கு. இது முடிஞ்சோன்னா மேலே நம்ம வந்து வால் ரைஸ் பண்ணிவிட்டு சென்டரிங் அடித்து ரூஃப் தான். இந்த ரூஃப் இது வந்து ஆக்சுவலாக கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ இது முடிச்சோன்னா ஸ்ட்ரக்சர் முழுமையாக எப்படி வருது அப்படிங்கிற ஒரு தோற்றம் நமக்கு முழுமையாக வந்துடும். தென் இப்போ இந்த வீட்டில் வந்து பின்புறம் எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே நம்ம இந்த உயரத்தில் இருக்கிறோம். பின்பக்கமும் பார்த்தா நல்ல டவுனில் தான் இருக்குது. அப்போது நம்ம ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி, இது ஒரு சின்ன கோர்ஸான லேண்டு, ஒரு ஓரத்தில் ஒரு 6 அடி 7 அடி, இந்த ஓரத்தில் 10 அடி வரைக்குமான லேண்டு. இதில் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஃபில்லப் பண்ணி நம்ம லெவல் பண்ணுறதும் பண்ணலாம்.
அப்படி பண்ணும்போது நம்ம இந்த அவுட்டர் ப்ரொஃபைலில் வர காம்பவுண்ட் வாலை ப்ராப்பராக போட்டு அதை வந்து ஃபுல்லாக இந்த சாயிலோட லோடை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி அந்த வால் நம்ம ரெடி பண்ணணும். பட் அவ்வளோ இப்போதைக்கு நான் செலவு பண்ணலை, இப்போதைக்கு நான் இங்கேருந்து இறங்கி போனால் போதும்னா இந்த பாயிண்டில், இந்த என்ட்ரி பாயிண்ட் இந்த எக்ஸிட் பாயிண்ட்லேருந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜ் மாதிரி ரெடி பண்ணி அதில் ஒன்று சைடு மட்டும் படி போகிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் நம்ம அது மாதிரி தான் பிளான் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது மிச்ச இடத்துல நம்ம ஏதாவது சின்ன சின்ன செடிகள் வைக்கிறது, கொஞ்சம் லைவ்லியாக வீடை வந்து நம்ம மாற்றிக்க முடியும். ஃபைன். இப்போது இந்த வீட்டில் இந்த ஸ்டேஜில் நம்ம பார்க்குற விஷயங்கள் மெயினாக இது தான். இது இல்லாமல் வந்து இது ஆக்சுவலாக இங்கே முன்னாடியே ஒரு வீடு இருந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இப்போ நம்ம டெமாலிஷ் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். பழைய வீட்டில் இருந்த ஒரு செப்டிக் டேங்க் வந்து முன்னாடி இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அது எந்த கண்டிஷனில் இருக்குது, அதோடைய ஸ்லாப் எப்படி இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சரியாக இல்லைன்னா அதை உடச்சிட்டு அதையே கூட நம்ம திரும்ப பயன்படுத்தலாம் செப்டிக் டேங்க்குக்காக. ஸோ இது ஒரு சின்ன சப்ஜெக்ட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்கள் வீடு இருக்குது, அதாவது பழைய வீடு இருந்ததை எடுத்துகிட்டு நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராவது மாதிரி பண்ணுறாங்க, உயரமான பேஸ்மெண்ட்டில் பண்ணுறாங்கன்னா நம்ம பேசின சில விஷயங்கள் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். ப்ளீஸ் டூ ஷேர் அமங் தம். Thanks for watching this video. Thank you so much.